ஈ. ராமசாமி சொன்னது, ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தாரததற்குக் காரணம் விட்டுக் கொடுக்கும் தன்மையும் தாட்சண்யமும் இராஜதந்திரச் செய்கையும் தான். குடியரசு செப்டம்பர் 2 1938 மற்றும் 11 மார்ச் 24 நாள் விடுதலை. தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ. ராமசாமி சொன்னது உண்மையிலேயே மிக 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 சரியே. இவ்வளவு சரியாக எப்படி ஈ. ராமசாமியால் சொல்ல முடிந்தது என்றால் ஈ. ராமசாமியின் பகுத்தறிவும் உழைப்பும் கூட பலந்தராததற்கு காரணம் நேர்மை தன்மையை விட்டு விலகி ஆட்களுக்கேற்ப மதத்திற்கேற்ப தயவு தாட்சண்யம் பார்த்து விட்டு கொடுக்கும் தன்மையுடன பகுத்தறிவை காட்டி கொண்டிருந்ததால் தான். ஈ. ராமசாமி கூறுகிற எந்த ஒன்றும் அவரின் தனது யோக்கியதையை கொண்ட அளவுகோலில் சொல்லப்படுபவை தான் என ஆணித்தரமாக சொல்லலாம். ஆனால் வெளிப்பூச்சுக்கு பிறரை சொல்வதாக இருக்கும். பாம்பின் கால் பாம்பரியும் என்பதற்கேற்ப போலி சீர்திருத்தவாதிகளை பற்றி சக போலி தீக்க ஆசாமிகளுக்கு தானே சரியாக தெரியும். அதான் ஈ. ராமசாமிக்கு மிக சரியாக தெரிந்துள்ளது. ஏன் சீர்திருத்தங்கள் தோற்று போகின்றன என. சீர்திருத்தவாதி என சொல்லிக் கொள்பவன் கரார் பேர்வழியாக இருக்க வேண்டும். அவ்விதம் அன்றைய ஈ. ராமசாமியிலிருந்து இன்றைய கி. வீரமணி வரை இருக்கிறார்களா என நோண்டி பார்த்தால் இல்லை என தான் சொல்ல வேண்டும். ஈ. ராமசாமியிடம் விட்டுக் கொடுக்கும் தன்மை தாட்சண்யம் இராஜதந்திரச் செய்கை என்பதெல்லாம் இருந்தது போக ஏனைய மதங்களை விமர்சிக்க கொஞ்சம் பயந்தாங்கொள்ளித்தனமும் மிச்சம் மீதி இருந்தது. ஈ. ராமசாமி பகுத்தறிவாதி சீர்திருத்தவாதி என சொல்லி கொண்டு ஒவ்வொரு மத விவகாரத்திலும் எந்தளவு தற்குறித்தனத்துடன் இருந்திருக்கிறார் என பார்த்தால் ஈ. ராமசாமியின் பகுத்தறிவு ஏன் பெயிலாய் போனது சொல்லப்பட்ட திருத்தம் ஏன் காணாமல் என விளங்கும். கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை. ஆதலால் அவர்கள் மதத்தைப் பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள் தனமுமாகும். குடியரசு ஜனவரி 15 1949. கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாதிகளாகி விட்டார்களாம். அதனால் அவர்களிடம் பகுத்தறிவை காட்ட வேண்டியதில்லையாம். செத்து போன தாய் தந்தையர் 3ஆம் நாளில் கிறிஸ்து போல் உயிர்த்தெழுவார்கள் என பிணத்தை கட்டிக்கொண்டு நம்பும் மூட கிறிஸ்தவர்களை வைத்து கொண்டுதான் ஈ. ராமசாமி கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவுக்கு மாறிக் கொண்டிருக்கிறார்கள் என சொன்னால் ஈ. ராமசாமியின் அறிவு எவ்வளவு ஒழுத்து போனதாக இருக்கும். இத்தகைய அறிவு பேர்வழிகள் எல்லாம் சீர்திருத்தவாதிகளா? அப்படியே சீர்திருத்தத்தை காட்டிவிட்டாலும் சமூகத்தில் என்ன திருத்தம் நிகழும். ஒரு பகுத்தறிவாதியிடம் இருந்து வரக்கூடாத கருத்துக்கள் என அதனை சொல்லலாம். ஈ. ராமசாமி இந்த யோக்கியதையை வைத்து கொண்டு தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தராமல் போய்விட்டதே என ஒப்பாரி மேல் ஒப்பாரி வைக்கிறார். நீ நேர்மையாக இருந்துவிட்டல்லவா ஏனைய சீர்திருத்தக்காரர்களைப் பற்றி பேசி இருக்க வேண்டும். கிறிஸ்துவ விஷயத்தில் ஈ. ராமசாமியின் யோக்கியதை அதுவென்றால் முஸ்லிம் விஷயத்தில் என்ன நிலைப்பாடுடன் அவர் பகுத்தறிவு இருந்தது என பார்ப்போம். 1954ஆம் ஆண்டு பர்மாவில் முஸ்லிம்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியது. பர்மாவில் பெரியார் என்கிற நூலில் பாவலர் நாரா நாச்சியப்பன் என்பவர் எழுதியது. நான் கடவுள் நம்பிக்கையற்றவன். நீங்கள் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாய் இருப்பது பற்றி எனக்கு கவலையில்லை. ஆனால் நீங்கள் வணங்கும் கடவுள் யோக்கியமான கடவுளாய் இருக்கட்டும். யோக்கியமான கடவுளை வணங்குபவனிடம் தான் யோக்கியனாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற முடியும் என்றார் ஈ. ராமசாமி. பகுத்தறிவாளனாய் நாத்திகனாய் இருந்து கொண்டு கடவுள் இல்லை
கடவுளை கண்டுபிடித்தவன் முட்டாள் பரப்பினவன் அயோக்கியன் என பிரசாரமும் செய்து கொண்டு தான் சொன்னதிலிருந்தே முற்றிலும் மாறுபட்டு முட்டாள்தனமாய் நீங்கள் கடவுளை நம்புவதைப் பற்றி கவலை இல்லை என்கிறார். பிறகெதற்கு கடவுளை நம்புபவனை எல்லாம் பழித்தாய். கடவுள் இல்லை என்றாய். ஏதாவது ஒரு பக்கமாய் நின்று பேசுமையா ராமசாமி என சொல்வதை தவிர வேறென்ன சொல்ல முடியும். ஒரு வேளை பிரியாணிக்காக இல்லாத கடவுளையே முட்டாள் கடவுளையே யோக்கியமான கடவுள் அயோக்கியமான கடவுள் என பிரித்த அறிவு நாணயமற்ற ஈ.வே. ராமசாமி தான் சீர்திருத்தக்காரர்கள் உழைப்பு பலன் தராமல் போனதே என கவலைப்படுகிறார். இப்படி பேசி ஒரு வாய் தின்பதற்கு பட்டினி கிடந்து செத்து போகலாம். யோக்கியமான கடவுள் என்பதற்கு ஈ.வே. ராமசாமி என்ன அளவுகோல் வைத்திருக்கிறார். தனிமனித ஒழுக்கத்தைப் பற்றி கவலைப்படாத ஈ.வே. ராமசாமி ஒழுக்கம் மனிதர்களை அடிமைப்படுத்த சொல்லப்படும் சூழ்ச்சி என்றெல்லாம் உருட்டிய ஈ.வே. ராமசாமி கடவுளிடம் யோக்கியத்தன்மையை தேடி விமர்சித்தார். சரி, அதிலாவது ஒழுக்கமான அறிவுக்காரனாக இருந்தாரா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு மதத்தாரை புகழுவதற்கு முன் அம்மத வரலாற்றை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட ஈ.வே. ராமசாமிக்கு இல்லாமல் யோக்கிய கடவுள் யோக்கியமற்ற கடவுள் என தற்கூறி அறிவுடன் பேசியிருக்கிறார். இதற்கு முன் இருந்த சீர்திருத்தக்காரர்களும் ஈ.வே. ராமசாமியைப் போல் அரைகுறையாக எதனையும் தெரிந்து அடிபணிந்து அடிமாடுகளாக இருந்திருக்கக்கூடுமோ என்னவோ. அதே நூலில் நூலாசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பனிடம் ஈ.வே. ராமசாமி கேட்கிறார். இருக்கின்ற மதங்களிலே புத்தமதம் சிறந்ததாகத் தெரிகின்றது. நீ என்ன நினைக்கிறாய்? அதற்கு நூலாசிரியர் கூறியது, புத்தர் தோற்றுவித்த புத்த சங்கம் மிகச் சிறந்ததுதான். ஆனால் இன்றுள்ள புத்தமதம் தெய்வநம்பிக்கையில்லாத புத்தரையே தெய்வமாக்கிவிட்டது. புத்தர் எது கூடாதென்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யும் மதமாக இருக்கிறது. மறுபிறப்பில் நம்பிக்கையில்லாத புத்தர் பல பிறப்பு பிறந்ததாக சாதக கதைகள் கூறுகின்றன. இன்றுள்ள புத்த பிட்சுக்கள் ஜோதிடம் பார்க்கிறார்கள், மக்களுக்கு மந்திரவாதிகளாக பில்லி சூனியம் ஆக்குபவர்களாகவும் நீக்குபவர்களாகவும் செயல்படுகிறார்கள். தங்கள் காலடியில் மக்கள் தெய்வமாக விழுந்து வணங்குவதை பெருமையாக கருதுகிறார்கள். மக்களோ புத்த பிட்சுக்கள் தெய்வ அருள் பெற்றவர்கள் என்றும் அவர்களுக்கு செய்யும் தொண்டு மோட்சத்தில் சேர்க்கும் என்றும் நம்புகிறார்கள். இங்குள்ள பெண்கள் தங்கள் கூந்தலை விரித்து போட்டு அதன் மீது பிட்சுக்கள் பாதம் பட நடந்து போவதால் சுவர்க்கத்தில் இடங்கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். பேய் பிடித்தல் பேய் விரட்டல் முதலியவை தொடர்ந்து நடைபெறுகின்றன. சிறு தெய்வ வணக்கம் சிறிதும் குறையவில்லை. சிறு தேவதைகளுக்கு நடக்கும் பூசைகளும் குறையவில்லை. புத்தமதம் இன்று மற்றொரு இந்து மதமாகவே காட்சியளிக்கிறது. நான் சொல்லி முடித்ததும் புத்த மதம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதா என்று ஈ.வே. ராமசாமி வியப்படைந்ததாக நூலாசிரியர் தெரிவிக்கிறார். பௌத்த யோக்கியதை எதுவுமே தெரியாமல் பௌத்தத்திற்கு விலக்கு வைத்திருக்கிறார் ஈ.வே. ராமசாமி. எந்தவொரு மத விஷயத்திலும் ஈ.வே. ராமசாமியின் அறிவு முழுமையானதாக இல்லாமல் அரைவேக்காட்டுடன் தானிருந்துள்ளது என இதன் மூலம் உணர முடிகிறதில்லையா? தான் செல்லும் நாட்டில் தான் பிரச்சாரத்திற்கு போகும் மத கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் அந்த மதம் எந்த தரத்தில் இருக்கிறது, அதன் லட்சணம் என்ன என்று கூட தெரியாமல் மாநாட்டில் குருட்டாம் போக்கில் பேச கிளம்புகிற சீர்திருத்தக்காரனால் என்ன நன்மை விளையும்? குருடர்கள் யானையை பார்த்த கதையும் அறிவுக்குருடன் ஈ.வே. ராமசாமி மதங்களை பார்த்த கதையும் ஒன்று தான். ஆக தன்னை சீர்திருத்தக்காரன் எனச் சொல்லவே லாயக்கில்லாதவனெல்லாம் சீர்திருத்தக்காரன் எனச் சொல்லுவதால் என்ன பலன் கிடைக்கும்? ஈ.வே. ராமசாமி கி. வீரமணி போன்ற ஆட்கள் சீர்திருத்தக்காரர்கள் போல் நடமாடினால் இன்னும் 1000 வருஷம் கழித்தும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தாரததற்கு காரணம் விட்டு கொடுக்கும் தன்மையும் தாட்சண்யமும் இராஜதந்திரச் செய்கையும் பயந்தாங்கொள்ளித்தனமும் தான் காரணம் என வெறுமனே புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டியது தான்.